வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4ல் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் என் டு என் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x மைனஸ் 1 இஸ் 1 பட் நாட் ஆன் டு. ஓகேவா? இதில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என் டு என்ன அர்த்தம்னா நேச்சுரல் நம்பர், எக்ஸும் நேச்சுரல் நம்பர், ஒய்யும் நேச்சுரல் நம்பர். அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன மீனிங்னா ஒய்ன்னு அர்த்தம், ஒய்யோட வேல்யூன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் தானே, அப்போ 1 2 3 4 அது மாதிரி வேல்யூ கொடுத்து ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துகிட்டு இந்த கிவன் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 அப்போ 2 போட்டுங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 1. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 2 × 1 2வா? இப்போ 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. இது எப்படி நம்ம எழுதலாம்? ஆர்டர் பெறா 1, 1. ஆர்டர் பெற எப்படி எழுதலாம்? 1, 1. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறோம். அப்போ இங்கேயும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கணும் நம்ம? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1னா அடுத்து 1 கொடுக்கும்போது இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? 1 2 × 1 மைனஸ் 1. ஓகே, 2 மைனஸ் 1 என்னது? 2 × 1 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. அப்போ 1, 1. அடுத்து நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2வா? அப்போ இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, 2 × 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? 3. இது சிம்ப்ளைஸ் எப்படி ஆர்டர் பெற எழுதலாம்? எக்ஸோட வேல்யூ 2 3. ஓகே, அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா எஃப் ஆஃப் 3ன்னு அர்த்தம். ஓகே, 2 × 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன வரும்? 5. திஸ் சிம்ப்ளைஸ் ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ, ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? எக்ஸோட வேல்யூ என்னது? 3. ஓகே, எக்ஸோட வேல்யூ 3. அடுத்தது ஒய்யோ என்ன கிடைத்து நமக்கு 5 கிடச்சிருக்கு. ஓகேவா? சும்மா ஜஸ்ட் ஒரு 4 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2 × 4 மைனஸ் 1. 2 × 4 8ஆ? 8 மைனஸ் 1 என்ன வரும் நமக்கு? 7. 8 மைனஸ் 1 என்ன வரும் நமக்கு? 7. திஸ் இம்ப்ளைஸ் 4, 7. ஓகேவா? நேச்சுரல் நம்பர் தானே, அது போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி ரேஞ்ச் எழுதுனா தான் நமக்கு தெரியும். ஓகேவா? ரேஞ்ச் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ரேஞ்சுன்னு என்னது? நமக்கு வேல்யூன்னு அர்த்தம், அதாவது அவுட்புட்னு அர்த்தம். அவுட்புட் என்ன வருதோ அதுதான் ரேஞ்ச். ஓகேவா? அதாவது செகண்டாக வருது, ஆர்டர் பெற 2வதாக வருது. அப்போ என்னென்ன வருது நமக்கு? 1 3 5 7. ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கும் நேச்சுரல் நம்பர். ஓகேவா? இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது எக்ஸு, இது ஒய். என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன வரும் நமக்கு? நேச்சுரல் நம்பரா? அப்போ 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். இங்கேயும் அதே நேச்சுரல் என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். 2 3 4 5 6 7 அப்படி வரும். இப்போ நமக்கு கிவன் 1 கொடுத்தா என்ன வருது நமக்கு? 1 கொடுத்தா 1 தான் வருது. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 கொடுத்தா என்ன வருது? 3 வருது. 3 கொடுத்தா என்ன வருது? ஆட் நம்பராக வருது 5. அடுத்து 4 கொடுத்தா என்ன வருது? 7. ஓகேவா? இப்போ எல்லாத்துமே இருக்குது. இப்போ என்னென்னா இது 1 to 1 கேட்டிருக்காங்க. 1 to 1 தான். என்னென்ன? ஈச் எலிமெண்ட், அதாவது டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோட் டொமைனில் என்ன அதுக்கு மேப் ஆகிருக்கு? சம் வேல்யூவோட மேப் ஆகிருக்கா? 1 1ஓட மேப் ஆகிருக்கு, 2 3யோட மேப் ஆகிருக்கு, 3 5ஓட மேப் ஆகிருக்கு, 4 7. 5 கொடுத்தா என்ன வரும் நமக்கு? 9 வரும். அது மேப் ஆகும். இப்போ ஒவ்வொரு வேல்யூக்கும் என்னது? ஒவ்வொரு இது ப்ரீ இமேஜின்னு பேர், இது ஒய்யோட வேல்யூ இமேஜின் வேல்யூ. ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கு நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஒரு
வேல்யூ இருக்குது, இமேஜில் ஒரு மதிப்பு இருக்குது, ரிலேட் ஆகிருக்கு. அப்போ இட் இஸ் என்னது 1-to-1. therefore it is 1-to-1 function. it is 1-to-1 function. Each element has an unique image. அதாவது ஒய்யோட மதிப்பு தான் என்னது நமக்கு இமேஜ், எக்ஸோட மதிப்பு தான் என்னது நமக்கு. அடுத்து இது வந்து என்ன கேட்டிருக்கோம், ஆன் டு ஒன் கேட்குறாங்க. ஆன் டு இல்லை, இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், 1க்கு 1, இதாவது ஒய்யோட எலிமெண்ட்டில் என்னது இமேஜ்னு சொல்லுவோம். அப்போ 1க்கு என்னது ஒரு பெரிய 1 இருக்குது. ஆனால் செகண்டுங்கிறது 2வது இமேஜாக, அதுக்கு எங்கேயுமே மேப் இல்லை பாருங்கள், இது இல்லையா. அடுத்து 3க்கு இருக்குது, 4க்கு இல்லை. அதே போல் என்னது 6க்கு இல்லை. அதான் என்ன சொல்கிறோம், சம் இமேஜஸ் நாட் ஹேவிங் எலிமெண்ட். இதுக்கு எந்த விதமான மேப்பும் இல்லை ப்ரீ இமேஜோட. அதனால் என்னது, இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன். 5th one, show that the function f from n to n defined by f of m equal to m squared plus m plus 3 is 1-to-1 function. அதாவது given ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஆனால் எது மேப் என்னது n to n, நேச்சுரல் நம்பர் தான். x நேச்சுரல் நம்பர், y நேச்சுரல் நம்பர். அப்போ அந்த கிவன் கண்டிஷன் எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம எம்முன்னு இங்கே எக்ஸுன்னு இல்லை, எம்முன்னு கொடுத்தா நம்ம எம்முன்னு எடுத்துக்கலாம். m ஈக்குவல் டு செட் ஆஃப் 1 2 3 4 5 அதுமாரி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். m ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துகிட்டு கிவன் என்னது எம் எஃப் ஆஃப் எம்மா. அப்போ எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3யா, இதில் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா. அப்போ m ஈக்குவல் டு m ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. 1க்கு என்ன பவர் எடுத்தாலும் 1 தான் வரப்போகுது வேல்யூ. இங்கே 1 ப்ளஸ் 1 2, 2 ப்ளஸ் 3 5. ஓகேவா. அப்போ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 1,5. இந்த எம்மை வந்து எக்ஸாக தான் கன்சிடர் பண்ணணும், ரைட்டா. எக்ஸுக்கு பதிலாக எம்முன்னு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எடுத்து m ஈக்குவல் 2வா. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. அந்த எம்முக்கு பதிலாக 2 தானே போடுறோம். 2 ஸ்கொயர் என்ன வரும் நமக்கு, 4ஆ. 4 ப்ளஸ் 2 6 ப்ளஸ் 3 9 வரும். ஓகேவா. அப்போ என்ன எழுதலாம், 2,9. அடுத்து நெக்ஸ்ட்டு m ஈக்குவல் டு 3 கொடுக்குறோம். இப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணால் தானே போடணும், ப்ளஸ் 3. 3 ஸ்கொயர் என்ன வரும், 9ஆ. 9 ப்ளஸ் 3 என்னது 12ஆ. 12 ப்ளஸ் 3 15. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு 15. this implies 3,15. ஓகேவா. அடுத்து வேணால் ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம், m ஈக்குவல் டு 4. அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. இந்த கான்ஸ்டன்ட் விட அப்படியே தான் வரும். 4 ஸ்கொயர் 16ஆ. இப்போ 16 ப்ளஸ் 4 20 23 வரும். this implies என்ன வரும் நமக்கு 4,23. இது நேச்சுரல் வேல்யூ அப்படியே வந்துகிட்டே இருக்கும் மதிப்பு. ஓகேவா. இதில் எப்படி ஆர்டர்ட் பர் எழுதுன்னு பார்க்கலாம். ஆர்டர்ட் பர் என்னது, ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது 1ஆ. அப்போ 1,5, இங்கே என்ன இருக்குது 2,9, நெக்ஸ்ட்டு 3,15, அடுத்து 4,23. இது நமக்கு சம் வேல்யூ கொடுக்க வேல்யூ போயிட்டு தான் இருக்குது நேச்சுரல் நம்பர்னால. ஓகே. அடுத்தது இது ஒரு ஃபங்க்ஷன் கேட்டால் என்ன எழுதணும், ஆரோ டயக்ராம் போட்டே ஆகணும். ஆரோ டயக்ராம் போடணும். ரெண்டுமே என்னது நமக்கு நேச்சுரல் நம்பர் தான். ஓகேவா. அப்போ 1 2 3 4 5 6 இது அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம எல்லா நேச்சுரல் நம்பரும் எழுத முடியாது. அதெல்லாம் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 1 போட்டுக்கிறேன், 2 அடுத்து போட்டுட்டு 5 போட்டுக்கிறேன். அடுத்து என்னது 9 இருக்கா, 9 போட்டுக்கலாம். அடுத்து என்னது 15 போட்டுக்கலாம். அடுத்து என்ன வரும் 23. இடையில நம்பர்ஸ் இருக்கும், நம்ம எல்லாமே எழுத முடியாததுனால என்ன இது வந்து ரேஞ்ச் வந்திருக்கோ அதை மட்டும் எழுதிக்கிறேன், ரைட்டா. 1 கொடுத்தா என்ன வருது நமக்கு 5 வருது. 1 கொடுத்தா 5. 2 கொடுத்தா என்ன வருது 9. ஓகேவா. 3 கொடுத்தா 15. 4 கொடுத்தா
23. ஓகேவா? இது பார்த்தாவே மேப்பை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது என்னது, இது எம்ன்னு எடுத்துக்கலாம், இது எஃப் ஆஃப் எம், ரைட்டா? எஃப் ஆஃப் எம். அப்போ என்ன அர்த்தம், இது ப்ரீ இமேஜ், இது இமேஜ், மீனிங் வந்து எக்ஸு ஒயின்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ எவ்ரி எலிமெண்ட் இன் என்னது டொமைனுக்கு வந்து என்னது, இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. ஏதோ ஒரு ஈச் எலிமெண்ட்டும் சம் எலிமெண்ட்டோட என்ன இருக்குது, மேப் ஆகிருக்கு, ரிலேட் ஆகிருக்கு. அப்போ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். என்னதான் therefore it is a function. It is a function. Every element has a unique image. A sixth sum, let a equal to 1, 2, 3, 4 and b equal to n. Let f from a to b be defined by f of x equal to x cube. Find the range of f கேட்டிருக்காங்க. Identify the type of the function. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஈக்குவல் டு 1, 2, 3, 4, b ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. கிவன் கண்டிஷன் f ஆஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எக்ஸு வந்து என்னது ஏயோட வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 கியூப் ஈக்குவல் டு 1. ஆர்டர் பேர் எப்படி இதெல்லாம் 1, 1. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஆர்டர் பேர் கூட தேவையில்லை, நமக்கு ஆர்டர் பேர் கேட்கல. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 பவர் 3 ஈக்குவல் டு என்ன வரும், 2 பவர் 3 என்ன வரும் 8. 2 பவர் 3 என்னது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு வரும். ஓகேவா? 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8. ஓகே. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 கியூப். 3 கியூப்னா 27 வரும். இதேமாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா என்ன வரும், எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 கியூப் 64 வரும். ஓகேவா? இப்போ ரேஞ்ச் தானே கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் எழுதலாம். ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன வரும், அவுட்புட் தானே ரேஞ்ச் 1, 8, 27, 80, 64 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த செகண்ட் ஒன் ஏ வந்து 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. பி வந்து நேச்சுரல் நம்பர்னால நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ரேஞ்ச் என்ன வருது 1, 8, 27, 64 வருது. அதனால் இங்கே இது உள்ளலாம் டாட் உள்ளதான் நம்பர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 1 வந்து என்னது 1 கொடுத்தா 1 தான் வேல்யூ வருது, 1ஓட மேப் ஆகிருக்கு. 2 வந்து 8ஓட மேப் ஆகிருக்கு. 3 வந்து 27ஓட மேப் ஆகிருக்கு. 4, 64. அடுத்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம மேப் ஆகும். அப்போ ஏல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்கே என்னது ஒரு இமேஜ் இருக்குது. அப்போ இது என்னது 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ ஆன்டு ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம், இதான கோடொமைன், இது டொமைன், இது கோடொமைன். கோடொமைனும் அந்த ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கா, இல்லை. அப்போ இட்ஸ் நாட் ஏ ஆன்டு ஃபங்க்ஷன். இன்ட்டு ஃபங்க்ஷன்னா, இன்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னா, இந்த இமேஜ் இருக்குல்ல அதில் சம் மேப் இல்லாமல், இப்போ நமக்கு இந்த பெரிய இதில் வந்து என்ன இருக்குது, கோட் டொமைனில் நம்பர்ஸ் வந்து இருக்கலாம், இது என்னது டொமைனோட மேப்பாகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் வருதுல்ல, ரேஞ்ச் வந்து என்ன இருக்கணும், கோட் டொமைனோட சப்செட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன்டு ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு ரேஞ்சுங்கிறது என்னது, வேல்யூ தானே, அவுட்புட் தானே. 1, 8, 27, 64 இது எல்லாமே என்னது சப்செட் ஆஃப் கோட் டொமைன். அப்போ என்னது இது இன்ட்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்ட்டு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் எதுனா போதும், அவங்க ரீசன்னா கேட்கல. ஓகே. 7th one, in each of the following cases state whether the function is bijective, not justified. ஒரு ஆன்சர். 2 கண்டிஷன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து f r to r f of x equal to x plus 1. ரியல் நம்பர் கொடுத்தா, ரியல் நம்பர்னால் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா நம்பர்ஸும் இருக்கும்.
இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தோம்னா என்ன வருது 3, எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு கொடுத்தா 5, எக்ஸ் ஈக்குவல் 3ன்னு கொடுத்தா 7. அதாவது அந்த கண்டிஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2x + 1னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 பண்ணால் 2 × 1 2 + 1 3, அடுத்து 2 கொடுத்தா 2 × 2 4 + 1 5, 3 கொடுத்தா 2 × 3 6 + 1 7. அது இப்போ மைனஸும் இருக்குமா, -1 கொடுக்குறேன். 2 × -1 என்ன ஒரு -2 + 1 -1, எக்ஸ் ஈக்குவல் -2 கொடுத்தா -3 வருது, போயிட்டே இருக்கும். இப்போ ஏ வந்து நான் கிவன் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எழுதிக்கிறேன். அடுத்து பி வந்து என்ன அவுட்புட் அது எழுதிக்கு 1 -3 3 5 7 9. இப்போ என்ன கேட்டால் பைஜெக்டிவ்னா 1-to-1 ஃபங்க்ஷன் இருக்கணும், ஆன்-to ஃபங்க்ஷன் இருக்கணும். இப்போ ஒவ்வொரு இமேஜுக்கும் என்னது ஒரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. -1க்கு -1, -2க்கு 3, 1க்கு 3, 2க்கு 5, 3க்கு 7. அப்போ என்னது 1-to ஃபங்க்ஷன். ஆன்-to ஃபங்க்ஷன் என்னது ரேஞ்ச் ஈக்குவல் டு டொமைன். இங்கே உள்ள இமேஜில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்னது ஒரு இது இருக்குது, நமக்கு என்ன இருக்குது மேப் இருக்குது. அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். அப்போ எஃப் இஸ் என்னது ஆன்-to ஃபங்க்ஷன். அப்போ 1-to-1 ஆன்-to ஃபங்க்ஷன் என்னது எஃப் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்த செகண்ட் டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x². அதுலேயும் நம்ம என்னது ரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர் எடுத்திருக்கேன். 1ன்னு சப்ஸ்டிட்னா 3 - 4 × 1², 3 - 4 = -1. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் -13. எஃப் ஆஃப் 3னா 3 - 4 3², 3 - 4 × 9. அப்போ -36, 4 × 9 36 வருமா. 36 3னா என்ன வரும், எது பிக்கஸ்ட் நம்ம சைன் -33, -1ன்னு கொடுத்தா -1 வருது. இது அப்படியே இங்கே ஏ, இது ஏ பின்னு எடுத்திருக்கோம், ஆனால் ரியல் நம்பர் தான் அது. இப்போ -1 1 3, இங்கே -1 -13 33. இப்போ -1க்கு என்ன வருது, நமக்கு -1 தான் வேல்யூ வருது. 1 கொடுத்தாலும் -1 வருது. ஆனால் 1-to-1 என்னங்கிறோம், இங்கே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கணும். ஆனால் இங்கே 2 எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்போ எஃப் இஸ் நாட் 1-to-1. இப்போ 1-to-1 இல்லைன்னா என்னது, ஏதோ 1-to-1 ஆன்-to, இதில் எது ஒன்று இல்லைனாலும் அது என்னது பைஜெக்டிவ் கிடையாது. இப்போ ஹென்ஸ் எஃப் இஸ் நாட் ஏ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.